ஒரு நாள் உறங்கிக்கிட்டு அம்பாவை நெஞ்சில் வச்சுட்டு தேங்க்யூ ஸோ மச் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு மறுபடியும் இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா என்னுடைய தொண்டு வேற நிலையில் தொடரும் என்ற நம்பிக்கை அங்கேருந்து வந்த ஞானத்தோடு இன்னும் வேற நிலையில் தொண்டுகள் ஆரம்பிக்கும் என்று உணர்ந்து இங்கு இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சிறிய ஒரு பவர் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ வச்சுருக்கேன் சதுரகிரியை பற்றி தொடங்குகின்றேன். முதலாவது கடவுளை பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நேரம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே மலையில் இருக்கும்போது கூட நிறைய வருவாங்க. ஸோ ஐ யூஸ் டு கிவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அப்போது சீஃப் ப்ரீஸ்ட்டாக வச்சுருக்காங்க என்ன. அப்போ சாமியை பற்றி பேசும்போது நிறைய பேச்சு வரும். புக்கை படிச்சுட்டு வந்த ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது. நிறைய படிப்பாங்க. வள்ளலார் இது செஞ்சார், திருவள்ளுவர் இது செஞ்சார், ஞானசம்பந்தர் இதெல்லாம் படிச்சுடுவாங்க. படித்தோன்னே ஸோ மச் கோ இன்சைட், அதுதான் அவங்களோட ஆன்மீகம். அப்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், படிக்கிறது படிங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் உணர வேண்டியது என்னென்னா, அந்த புத்தகத்தை எழுதியவர் வேறொருவர் என்றதை நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். வள்ளலார் இப்படி இருந்தாருன்னா வள்ளலாரை பற்றி 1000 புத்தகங்கள் இருக்கின்றதுன்னா அதை எழுதியவர் வள்ளலார் அல்ல. ஸோ வள்ளலாரை பற்றி 4 விஷயம் தெரிஞ்சுன்னா அங்கே வந்து 9000 இருக்கணும். ஸோ நம்ம படிக்கும்போது உள்ளே இருக்கிற ஆத்ம சொந்தம் இதை எடுத்துக்கணும். எதை இதோட இப்போ பிளைண்ட்லி ரீட் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தவங்க நிறைய கேள்வி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஸோ டிஃபிகல்ட். அப்போ இறைவனை பற்றி பேசுவாங்க. இந்த மும்மூர்த்திகள்னு கதை வந்தது. அப்போது ஆமாம், அம்பாலோட பக்தர் நான், அம்பாள் என்ன வழி நடத்துகிறாங்க. அடியனோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள்லாம் சொன்னால் இங்கே எல்லாருக்கும் புரியுது நிலைமையில் இருக்கிறாங்க. சந்தேகம் ஆரோக்கியம் நான் விளக்க மாட்டேன். அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு சொத்து. அதை விளக்குற நிலையில எல்லாம் இருந்தாங்கன்னா they can understand every incident that happens in our life. God is there actually. ஆனால் அதை உணர மாட்டோம். நம்ம தான் செஞ்சோம், நான் தான் வெற்றிப்பட்டேன், நான் தான் ஓடுனேன், நான் தான் முயற்சி போட்டேன், நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்றது மனித வாழ்க்கை. அது தவிர கிடையாது. அதுக்காக தான் இந்த பூமியில் பிறந்திருக்கோம். அப்போ எல்லாமே கடவுள் செய்யணும்னாக்கா அது தேவலோகமாக இருக்கணும். கடவுள் செய்யணும் இருக்குது, இந்த அளவில் இருக்குது. அதை உணர்றதுக்கு சாதாரண மனிதனுக்கு அந்த பக்குவ நிலை கிடையாது. அப்போ அவங்க வாக்குவாதம் பண்ணும்போது சிவன் இப்போது சற்று முன்பு டாக்டர் கூட பேசினார். என்னை முன்பு சொல்லியிருந்தாருன்னா நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன், சொல்லிட்டேன். சிவன் கொடுப்பதும் சக்தி எடுப்பதுமாக பிரபஞ்சமே அந்த ஆதிபராசக்தி தான். இட்ஸ் அ ஃபெமினைன் எனர்ஜி, இட்ஸ் நாட் அ மெஸ்குலின் எனர்ஜி. மெஸ்குலின் எனர்ஜி டஸ் நாட் சஸ்டெயின். Masculine energy fades, disappears. Feminine energy is still and deep and forever. பிரபஞ்சத்தை படைச்சது அந்த ஃபெமினைன் பெண் சக்தி, ஆதிபராசக்தி. பிரபஞ்சத்தை உருவாக்கணும்னு அதில் சில நாடகங்கள் உருவாக்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் அந்த டஸ்டெல்லாம் கட்டியாக போய் பிளானட்டாக மாறுது. பிளானட்டாக மாறினோடனே அதில் உள்ள ஆர்கானிசம் புழு பூச்சா வளர